நான் பணக்காரனாக போகிறேன். ஐஃபோன் 17 ப்ரோ வாங்க போகிறேன். எக்ஸ்னஸில் ட்ரேட் பண்ணி பெரிய ஆளாக போகிறேன். எக்ஸ்னஸ் பேன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மௌரிஸ் வ்லாக். நான் இந்த வீடியோவில் இப்போ ஃபாரெக்ஸ் பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸும் அண்ட் வந்து எக்ஸ்னஸ் அண்ட் அதர் ஆப்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி எல்லாமே தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஃபாரெக்ஸ்னால் நம்ம இந்தியாவில் எல்லாரும் சொல்கிறது வந்து எக்ஸ்னஸ். ஏன் எல்லாரும் எக்ஸ்னஸில் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறாங்கன்னா, நிறைய லெவரேஜ் நமக்கு தரான், கம்மியான அமௌண்ட் இருந்தாலும் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க முடியும். அண்டு இந்தியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் எல்லாமே இருந்துச்சு. எக்ஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அதில் ட்ரேட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா விட்டுடுங்க, அப்படியே விட்டுடுங்க. ஏன்றதை நான் அப்படியே சொல்கிறேன், பட் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. நான் அதை வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். ஏன் பேன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரெகுலேஷன், இந்தியன் ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல, செபி, ஆர்பிஐ அண்ட் வந்து ஃபெமா ஆக்ட், இதுபடி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அதில் லூப் ஹோல்ஸ் இருக்குது. அண்ட் ஃபாரெக்ஸ் நம்ம பண்ணக்கூடாதுன்ட்டு நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து ஃபஸ்ட்டு கட்டமாக பேன் பண்ணதுக்கு. பட் அதில் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை அப்படியே வச்சுருவோம். இதை தாண்டி நம்ம வந்து ஃபாரெக்ஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருந்தால், லைக் இவ்வளோ லாஸ் நம்மளுக்கு தெரியும், இவ்வளோ நிறைய யூடியூப் வீடியோஸ் மேக் பண்ணியிருப்பாங்க, பேன் பண்ணிட்டாங்க, இதான் ரீசன், அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. அதையும் தாண்டி நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை ப்ராக்டிஸ் பண்ணால் என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகும். ஏன் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுதுன்னா, நம்ம நிறைய ட்ரான்சாக்ஷன் பண்ணுவோம், நிறைய வித்ரா பண்ணுறதுலாம் டேக்ஸ் பே பண்ணாமல் இருக்கனால வந்து நிறைய அமௌண்ட் வந்து இந்த அக்கௌண்ட், ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் ஏன் நடக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பேங்க் ஃப்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸேஷன் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. லைக் மற்றதுனா நீங்கள் வந்து இதனால் வந்து சோர்ஸ் அப்படின்ட்டு டேக்ஸ் பண்ணலாம். பட் ஃபாரெக்ஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒன்று இருக்கும்போது நீ எப்படி ஃபாரெக்ஸ் பண்ண அப்படின்றது ஒரு டாக்ஸேஷன் இஷ்யூஸில் வரும். லைக் அது எப்படி நம்ம சோர்ஸாகவே காமிக்க முடியாது இல்லை, அது பண்ணக்கூடாதுன்ற பட்சத்தில் நம்ம அதை காட்டவே முடியாது. ஸோ அந்த இஷ்யூ ஒன்று வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இவ்வளோ அமௌண்ட்லாம் நம்ம வாங்கிட்டு கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது அது கண்டுபிடிச்சாங்கன்னா பெனால்ட்டி வரும். ஸோ பெனால்ட்டி வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கோமோ அது கூட அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு பெனால்ட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அது டபுள் த பெனால்ட்டி இல்லை வந்து இப்படியெல்லாம் இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, லைக் கோர்ட் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இதில் இருக்குது. இதில் வந்து ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கணும், நம்ம அந்த லாக்கு கீழே தான் இருக்கணும். ஸோ அதை தாண்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப ரிலாக்ஸாக போய்டாதீங்க. அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும்னா கூட பரவாயில்ல. பட் நீங்கள் நிறைய ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, மல்டிபிள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அது மைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ணுறதே பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஆர்பிஐ லிஸ்ட்டு காட்டுறேன். அது வந்து அலர்ட் லிஸ்ட்னே கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதில் இருக்க ஆப்ஸ்லாம் நீங்கள் வந்து எதனா ஒன்று ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை ஃபியூச்சரில் பண்ணுறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு வாட்டி வாசிச்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அது உங்களுக்கு காட்டுறேன், எப்படி எடுக்கணுன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். கூகுளில் போய்ட்டு சிம்பிளாக டைப் பண்ணால் போதும். என்ன தெரியுமா, ஆர்பிஐ அலர்ட் லிஸ்ட்டுன்னு போடுங்க. ஃபஸ்ட்லேயே வந்துச்சு பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டில் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோன்னே இதோ இது இதில் போய்ட்டு இதில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பினோமோ இருக்கா, எக்ஸ்னஸ்ஸு, எக்ஸ்பர்ட் ஆப்ஷன் நிறைய இருக்குது கைஸ். இந்த எஃப்டிஎம்ஓ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டிங்ஸ். ஸோ ஃபண்டிங் பண்ணால் சேஃப்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, பட் பண்ணிடாதீங்க. ஃபண்டிங் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக வேலை செய்யும். ஸோ அதில் வந்து நீங்கள் பண்ணுற அமௌண்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் அவன் ரூல்ஸ் சொல்லுவான். ஸோ அதுபடி நீங்கள் பண்ணனா உங்கள் மணி ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் பே பண்ண மணி அவனுக்கு தான். ஸோ அவன் அது விர்ச்சுவல் மணியாக வச்சுருக்கானா இல்லை வந்து ஒரிஜினலாகவே வந்து ஃபண்டிங்கான்றது நமக்கு தெரியாது. ஸோ ஃபண்டிங்கும் இப்போதைக்கு விட்டுருங்க. லைக் நீங்கள் பண்ணால் ஒரு ப்ராப்பராக பண்ணணும், அதுக்கான சொல்யூஷன் நான் சொல்கிறேன்னு இருக்கேன்ல. அதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்டு பாருங்கள், எஃப்எக்ஸ்டிஎம், எஃப்டிஎம்ஓ, ஆக்டோ எஃப்எக்ஸ். ஸோ இந்த பைனரி ட்ரேடிங் இருக்கும்ல, ஸோ அதையும் பண்ணிடாதீங்க. கோடெக்ஸ் தெரிஞ்ச பேராக இருக்குது, பட் நிறைய இருக்குது. இதில் பாருங்கள் எவ்வளோ பெரிய லிஸ்ட்டு. 88 புரோக்கர் ஆர் வந்து கம்பெனிஸை வந்து அவங்க பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அலர்ட் லிஸ்ட்னே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் அலர்ட் லிஸ்ட்டு லாஸ்ட்டாக 2024 அப்டேட் பண்ணது. அதிலே வந்து எக்ஸ்னஸ் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பேன்டே இப்போ வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்க. நிறைய யூடியூப் வீடியோஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா. ஸோ இதுப்பயாச்சும் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இது வேணாம். இதுக்கான அல்டர்னேட்டிவ்ஸ் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக அங்கேருந்தும் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை வெப்சைட்டில் போய் நீங்கள் ஜஸ்ட்டு ஆர்பிஐ அலர்ட் லிஸ்ட்னு போட்டிங்கன்னாவே ஃபஸ்ட்லேயே அதான் வரும். ஸோ பெட்டர் அல்டர்னேட்டிவ்ஸ்னால் எது சொல்லணும்னா வச்சுக்கோங்க, இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது தான். ப்ரோ இதில் நிறைய மேனிப்புலேஷன் இருக்குது அப்படி இருக்கலாம், அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து செபி எல்லாமே வந்து பார்த்து தான் வைக்கிறாங்க. ஸோ மேனிப்புலேஷன்ன்றது ஈஸியாக சொல்ல முடியாது. நம்ம ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை மார்க்கெட் அது நிறைய இருக்குது கைஸ். நாட் ஜஸ்ட் வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் வந்து மேனிப்புலேஷன் பண்ணுறாங்கன்ட்டு, பட் சில இதெல்லாம் இருக்கிறதுல வந்து செபி வந்து பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கறது, பெனால்ட்டி கொடுக்கறது, டெம்பரரியாக வந்து பேன் பண்ணுறதுலாம் இருக்குது. பட் அதுக்குன்ட்டு இதை அவாய்ட் பண்ணிடாதீங்க. இதுதான் நம்மளுக்கு மெயின். லைக் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு, பட் அந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டியில் தான் நம்மளுக்கு வந்து அப்படி ஃபீல் பண்ணுறோம். பட் அது அந்த டாப் 50 எப்படி மூவ் ஆகுறத பொறுத்து, அதில் ஒரு ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் நல்லா போகும். ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் என்னென்ன பண்ணலாம்னா, ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஃபியூச்சர்ஸ் கூட ஒரு நல்லா இருக்கும். அது டபுள் எண்ட் ஸ்வாட் தான், பட் வந்து ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் செல்லிங்லாம் ஒரு நல்ல கேட்டகரி. உங்கள்கிட்ட மணி இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே போகலாம். இல்லைனா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ஸ்விங் ட்ரேடிங் வீடியோஸ் போட்டிருக்கேன். 10K இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ பண்ணிக்கலாம். லைக் 5 to 10% வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் தானே ஒரு ஸ்டாக்குக்கு. அது 3 டேஸ்லையோ 30 டேஸோ 88 டேஸ்லாம் வந்திருக்கு. ஸோ பொறுமையாக கூட பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சேஃப்டி தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் இன்கம், பிஸ்னஸ் அது மாதிரி எது பார்க்குறது இருந்தாலும். ஓகேயா? இந்தியன் மார்க்கெட் தாண்டி அதர் ஆப்ஷன்ஸ் எனக்கு வந்து 24/7 பண்ணணும், வீக்கெண்ட் ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா, நிறைய கொஞ்சம் லெவரேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிரிப்டோ போகலாம். கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் கம்பெனி லைக் CoinDCXல இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அது வந்து ஆனால் டாக்ஸேஷன் அதில் வந்து 30% டேக்ஸ் இருக்குது, நீங்கள் அதை மைண்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வித்ரா பண்ணுற ஒரு அமௌண்ட்டுக்கும் நீங்கள் வந்து 30% டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். அண்டு அதுலேயும் உள்ள நீங்கள் வாங்கி விற்கிறீங்களா அதுலேயும் டேக்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது, லைக் வந்து இது மாதிரி டாக்ஸேஷன் இஷ்யூ இருக்குது. பட் இல்லை எனக்கு இது மாதிரி பண்ணணும்னா லெவரேஜ் வேணும், வீக்கெண்டில் வேணும், 24/7 மார்க்கெட் வேணும்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதோட லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுக்குறேன். சரி, லாஸ்ட்டாக சொல்யூஷன்ஸ் ஒன்று சொல்கிறேன் நீங்களே ஃபாரெக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. ஃபாரெக்ஸ் இந்த எக்ஸ்னஸ் அதெல்லாம் விட்டுருங்க. எக்ஸ்னஸ் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபாரெக்ஸ் பண்ணுறதுக்கு. பட் ஃபாரெக்ஸ் நீங்கள் பண்ணணும், கொஞ்சம் லீகலாக பண்ணணும் அப்படின்னா இதுதான் சொல்யூஷன். என்னென்னா இந்தியனாக இருக்க பட்சத்தில் இதுதான் சொல்யூஷன். நீங்கள் இங்கேருந்து ஒரு அப்ராடுக்கு போயிட்டு லைக் வந்து கல்ஃப் கண்ட்ரியோ இல்லை வந்து சிங்கப்பூர், மலேசியா வேறு எங்கே உங்களுக்கு வந்து போயிட்டு ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு கம்பெனி ஒரு செட்டப் பண்ணுவாங்க லோக்கலில். ஸோ அங்கே செட்டப் பண்ணி அது பிஸ்னஸ் இதில் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு NRI அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி NRI அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து லீகலாக ட்ரேட் பண்ண முடியும். அப்போ தான் நீங்கள் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர மணி கொஞ்சம் லீகலாக இருக்கும். ஸோ இது வந்து நிறைய காம்ப்ளிகேட்டட் அண்ட் வந்து உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய தேவைப்படும். பட் இதுதான் ஒரு சொல்யூஷன். நீங்கள் லீகலாக பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அப்படி பண்ணால் இதான் சொல்யூஷன். இல்லைனா நீங்கள் இங்கே வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்ராட்கே மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்தளவுக்கு உங்கள் ஸ்ட்ராட்டஜி ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். ஓகே, தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், ஏன் பண்ண வேணாம், அதுக்கப்புறம் எப்படி பண்ணலாம், வேறு எதுவும் அல்டர்னேட்டிவ்ஸ்ன்ட்டு. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். See you in next video. He's a living like a rock star, from the clinic to the streets. He's capturing it all. Maria's the name.